ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்தது. அதில் என்னென்னா, இப்போ நிறைய இந்த ரோபோ பெண்கள் மாதிரி ஒரிஜினல் பெண் மாதிரியே இருக்குது, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி அலையாதீங்க, நீங்கள் நினைத்த அனைத்தையும் செய்வதற்கு இப்போ பெண் வந்துச்சு. ஏற்கனவே செக்ஸ்டாக இருக்குது, பெண் மாதிரியே இருக்கும். அது உயிரோட்டமாக நடக்கலாம் ஆரம்பிக்குதுன்னா இல்லை, எல்லாமே. இன்னொன்று மெயினாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, துரோகம் இருக்காது. அதுதான் முக்கியமானது. அந்த ஏமாற்றம், துரோகம், இதுக்கு பயந்துட்டால் மனிதன் ஏஐ பின்னாடி போகிறான். ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டெலாம் இருக்கிறாங்க, வெர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அது என்னென்னா, உங்களுடைய அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போது எப்படியெல்லாம் பேசி அறிமுகமாவாங்க, அந்த மாதிரி அறிமுகமாகி அது ப்ரோக்ராம் பண்ணிக்கும். இதெல்லாம் இவனுக்கு பிடிக்கும் இல்லையா? ஓகே, அப்போ இவனுக்கு பிடிக்கிற ரிப்ளை தான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு குடும்பமே பார்த்திங்களா எப்போ சந்தோஷமாக இருக்கும்னா, ஒரு சிலர் இருப்பாங்க, ஆணும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்கள் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் அவங்க எப்படின்னா, கணவன் என்ன சொன்னாலும் ஓகேன்னுவாங்க. அவங்களுக்கு தனியாக புத்தி வேலையே செய்யாதான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கணவன் சின்ன ஜோக் அடித்தாலும் விழுந்து சிரிப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் மைண்டு டக் 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 டக்குன்னு டியூன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டெலாம் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களோ அதுவும் ரெக்கார்ட் ஆகிக்கும், மறந்து கூட அது வெளில வராது. ஸோ அதனால் மக்களுக்கு அது பிடிக்குது. இது எல்லாமே வீட்டு வேலை செய்யும், எல்லாமே செய்யும், கோச்சிக்காது, எதுவுமே பண்ணாது. எதிர்காலத்தில் குழந்தை கூட பெற்றுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஏன் மனிதன் ரோபோவை தேடி போகிறான் ஒரிஜினல் பெண்ணுக்கு பதிலாக? ஏன்னா கூட பேசுகிறது. இன்றைக்கி ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அப்படி ஆகிடுச்சு இல்லையா? அதுதான் புரட்சி அப்படி இப்படின்ட்டு. இப்போ மனிதனுக்கு அது ஒரு பயங்கரமான வெறுப்பை கொடுக்குது. ஏன்னா எல்லாம் ஒன்றா ஆமசாமி போட்டால் நல்லாவா இருக்கும்? எதுக்கெடுத்தாலும் கூட பேசினா நல்லா இருக்குமா? இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்தாங்க, அமைதியாக இருந்தது குடும்பங்கள். இன்றைக்கி அப்படி இருக்குதா? சினிமா கெடுக்குது, எல்லாருமே கெடுக்குது, படிப்பே கெடுக்குது. இல்லை, படிப்பே நீ போல்டாக இருக்கணும், இதாக இருக்கணும், அதாக இருக்கணும். இங்கே போல்டுன்றது அகங்காரமாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹீரோவாக்கி அவங்கள முன்னுதாரணமாகவும் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி படங்கள்லாம் வந்தது இல்லையா? குறிப்பாக பாலச்சந்தர், பாரதி ராஜா சமுதாயத்தை கெடுத்ததுக்கு இவங்களுக்கு பெரும்பங்கு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல் மரியாதை படத்தில் 60 வயசு தாத்தா 16 வயசு பொண்ணை லவ் பண்ணுறது, இதெல்லாம் நியாயப்படுத்தி எடுப்பார். அவர் திறமையான டைரக்டர் தான் சமுதாயத்துக்கு கேடே. ஏன்னா அவங்க கெட்ட விஷயத்த நல்லது மாதிரி அழகாக சொல்லுவாங்க. இப்பயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்திலுமே இதே மாதிரி இருக்கும். ஸோ கெட்ட விஷயங்கள் தான் பிடிக்குமே அவங்களுக்குமே. ஏன்னா மைண்டு கரப்ட் ஆகுது. அப்போ அதோடைய பிரதிபலிப்பு என்ன ஆகுது? அப்போ ஆரம்பத்தில் அது நல்லாயிருக்கும். விஜய் சாந்தி மாதிரி இருந்தால் சினிமாவில் பார்க்க நல்லாயிருக்கும், ஆரம்பத்தில் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தினம் குத்து சண்டை நடந்துச்சுன்னா கடுப்பாயிடுவான் அவன் இல்லையா? ஸோ அப்போ தான் டைவர்ஸ் ஆகுறது, இதெல்லாம் நடக்குது. அப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்கிறது அப்படியே கேட்டால் எப்படி இருக்கும்? டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறான், அதுக்குள்ளேயும் இதே மாதிரி விஷயம் இருக்குது. வேறு பொண்ணு பார்க்குறான், மறுபடியும் இதே விஷயம் தான் இருக்குது. அதேமாரி தான் ஆணும். அப்போ என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டுறாருன்னு பொண்ணும், என் மனசை புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்ட்டு ஆணும் ஏக்கம் தான் இருக்குது. யாருமே இன்னொருத்தர் மனசை புரிஞ்சிக்கலாம் தயாராக இல்லை. என் மனசை மற்றவங்க புரிஞ்சிக்கணும், இதுதான் விஷயமே. இந்த பிரச்சனை ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிடையாது. ஏன்? அதுக்கு சுயமாலாம் எந்த ஒப்பீனியனும் கிடையாது. உனக்கு நான் நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்றது எனக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. உனக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை போட்டு அதை மட்டுமே நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நானுங்கிற அகங்காரம் அங்கே கிடையாது. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளும் நானுன்ற அகங்காரம் உருவாக்கிட்டாங்க. இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும், அதை நீ பண்ணலனாலும் எனக்கு பிரச்சனை, எனக்கு பண்ணக்கூடாதுன்றதை நீ பண்ணாலும் பிரச்சனை.
ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நீ பாட்டுக்கு மொபைலை பார்த்துட்டுரு, நான் பாட்டுக்கு டிவியை பார்த்துட்ருக்குறேன். நம்ம பேசினாலே ஒத்து வர மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய வீட்டில் தான் நடக்குது. வீட்டிலே இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்குவாங்க. ஏன்னா பேசிக்கிறது கிடையாது. ஒரு ஒரு வெறுப்பாக இருக்கிறாங்க. ஆனால் அது கூட பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது, கள்ளத்தொடர்புன்னு போகாமல் இருக்கிறத வரைக்கும். ஏன்னா பெரும்பாலும் அப்படி இல்லை போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா மனிதர்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ரோபோட் தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது சுயமாக யோசித்து தனக்கென்று ஒரு ஆசாபாசம் இதெல்லாம் வச்சுருக்கிறது மனிதர்களுக்கு பிடிக்கலை. எனக்கு இருக்கலாம், ஆனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது, அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே அப்படி இருந்த காலத்தில் தான் ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது சமுதாயம். எப்போ இந்த எல்லைக்குட்பட்ட அந்த சிற்றின்பங்களில் மூழ்கிறது, ஊரை சுற்றணும், ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த நிம்மதி இல்லை. நிறைய பேர் ஏழை பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போ தான் சொன்னதை கேட்பான்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருக்குது, எதுவும் இல்லை, அதனால் அமைதியாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசை. கல்யாணம் ஆனப்புறம் நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், எல்லாம். கல்யாணம் ஆனவுடனே அவன் ஷாக் ஆகிடுறான், என்னடா அது ஏழை குடும்பத்தில் இருந்த பொண்ணு எடுத்து இவ்வளோ செலவு வைக்கிறாளேன்ட்டு. இப்போ தான் விலாகு எல்லாமே, இந்த விலாக்ஸ் போகிறதெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள், மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. ஏன்னா சுற்றி பார்க்குற வெறி இருக்குது மக்களுக்கு. அது ஒரு லட்சியமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னான் காலேஜில். எனக்கு அதை கேட்கும்போது பிடிச்சிருந்துச்சி. வா, நம்மளும் இப்படி வச்சுருக்கணும். அப்புறம் தான் தெரியுது, எங்கே போனாலும் துக்கம்தான் இருக்குது, அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா? தனக்குள்ளே திருப்தி இல்லாதவன் தான் வெளியே தேடிட்டு இருப்பான். அதுதான் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ஞான பழத்தை கொடுக்குறாரு இல்லையா சிவபெருமான், விசேஷமான பழம் பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது, போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான்ட்டு உலகத்தை சுற்றணும்னு அவர் சொன்னதாக கதைப்படி இருக்கும். ஆனால் ஒரிஜினல் என்னன்னா, யார் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ அல்லது உலகத்தில் அவனுடைய புத்தி அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்குதோ அவங்க கடவுளை நினைக்கவே முடியாது. எதுலேயுமே புத்தி இல்லாமல் கடவுளே என்னுடைய உலகம் நினைக்கிறவங்களால் மட்டும்தான் கடவுள் கிட்ட புத்தியை இணைக்க முடியும். அப்படி இணைக்கிறவர் தான் பிள்ளையார். அவங்களுக்கு தான் அந்த அமைதி ஆனந்தம் நிரம்பிய வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாருன்றதை ஒரு பழமாக கொடுக்குறாருன்றது. அது எங்கே இருக்குது அமைதி ஆனந்தம் நிரம்பிய வாழ்க்கை? எங்கேயாவது இருக்குதா? இங்கே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நரகத்தில் இருக்கிறோம். இது 5000 வருட காலச்சக்கரம் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது முதல் 2500 வருஷம். எந்த விதமான துக்கத்தின் பேரடையாளம் இருக்குது. அது குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சின்ன சலனம் கூட இருக்காது. ஏன்? தனக்குள்ளேயே ஆனந்தம் இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஆனந்தத்தை எடுக்கணுன்ற எண்ணம் கூட வராது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க கூட போக போக லவ்வில் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாட்டு கேட்குறது. பாட்டை கேட்டு அப்படியே அவளை பார்க்கலன்னா என்னால் இருக்கவே முடியல, இந்த பாட்டெலாம் கேட்க கேட்க ஓ அப்படி தான் இருக்கணும் போல இருக்குன்னா அவனுடைய மைண்ட் அவனுக்குள்ளேயே விஷத்தை ஏற்றிக்கிறான். அதான் பிரச்சனை. ரோபோ பாட்டை கேட்டு தன்னை மாற்றிக்க போகிறது கிடையாது. நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஏன்னா அது தனக்காக எதுவுமே வச்சில்ல. அந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் எப்போவுமே இருப்பாங்க. அந்த ஈகோ எதுவுமே வளராது. உங்களுக்கு எடுக்கிற மாதிரி சாத்தானே அங்கே இருக்க மாட்டான். சாத்தான்னா என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அது அங்கே யாருக்குள்ளேயும் இருக்குது. அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆகணும்னா கடவுள் சொல்கிறாரு, அழியக்கூடிய உடம்பு நான்ன்றதே மறந்துடுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் உடம்புன்ற உணர்வுலே நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஆத்மாவில் கவனம் இருக்கும். அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட ஆகாது. ஆத்மாவில் தான் கவனம் இருக்கும். திருமணம், குழந்தை எல்லாமே இருக்கும். எப்படி? காமத்தினால கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அவ்வளோ தூய்மையாக குழந்தையும் பெற்றதுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறதெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் யாரும் இல்லை, அது நீங்கள் தான் சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். அப்படி இருந்த நீங்கள் எப்படி அனைத்தையும் இழந்தீங்கன்னா, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது, திருப்தி போகுது, விரக்தி வருது. அதை போக்கிக்க வெளி உலகத்திலேருந்து ஆனந்தத்தை எடுக்க முயற்சி செய்து புலனின்பத்தில் மயங்குறீங்க. அப்போ புத்தி சக்தி இழக்குது. சரி எது தவறு எது அப்படின்ற பகுத்தறிய முடியாது. அப்போ தான் துக்கம் மேலே துக்கம் வருது.
ஆனால் இந்த பாவத்தினால தான் வருதுன்னு அவனுக்கு தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், விகார குணங்கள் வருது, என்னதுன்ற சுயநல உணர்வு வருது. ஸோ இதில் இதனால் உந்தப்பட்டு நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் இன்றைக்கி வரக்கூடிய பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள், குடும்பத்திற்கு இடையில் பிரச்சனை, கலத்தொடர்பு, எல்லாமே பாலியல் குற்றங்கள் எல்லாமே. ஸோ அதில் இருந்தாலும் நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த உடம்பே நான் கிடையாதுன்னு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வெறும் ஆத்மா நானுன்ற உணர்வும், என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லாமே சகலமுமே. ஏன்னா அவர் எனக்கு கணவன் ஆகிறாருன்னா நான் அவருக்கு மனைவி ஆயிடுறேன். அப்போ உண்மையான கணவர் எப்படி இருப்பார்ன்றதை அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்க முடியும். அவரை மனைவியாக்குங்க, நீங்கள் கணவராக்குங்க. அப்போ அற்புதமான மனைவி எப்படி இருப்பாங்கன்றதை அங்கே கிடச்சிது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அனைத்துமாக அவர் இருக்க முடியும். ஏஐ ரோபோ தேடுறாங்களே, ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு, அவர் இருக்க முடியும். ஏன்னா ரோபோ வந்தாலும் அதெல்லாம் வாங்கிறது எல்லாராலையும் முடியாது. அது ஒன்று இருக்குது. அதுலேயும் ஏதாவது ஒரு நெகட்டிவும் இருக்கும். ஆனால் கடவுள் தனக்கென்று எதுவும் இல்லாமல் திருப்தியாக இருக்கிறார். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். தனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லைன்னா எப்போவுமே திருப்தியாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. எனக்குன்னு ஒரு ஆசையே கிடையாதா? உன் ஆசை தான் கடைசி வரைக்கும் நிறைவேறாது, எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தியே அடையாது. அதான் கடவுள் சொல்லுவார், ஆசைன்னு ஒன்று நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு திருப்தியாக இருக்காதுன்றார். அதுக்கு தான் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை அடைய உன்னை தேடி எல்லாம் வருன்றார். அப்படி தான் சொர்க்கம் வரப்போகுது. ஏன்னா கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார், நான் இருக்கும் இடம் செம்பு நிறமான ஒளி உலகம், அங்கேருந்து தான் ஆத்மாக்களாகிய நீங்களும் வந்தீங்க. ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருந்துச்சு, ஆத்ம உணர்வில் இருந்ததுனால ஆனந்தமாக இருந்தீங்க. ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வில் வந்து தான் அனைத்தையும் எழுந்தீங்க. மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். தேவையில்லாமல் பார்க்கக்கூட தேவையில்லை, இறைவனையே நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவருக்குள்ள வெறும் கருணை, அன்பு, அமைதி, இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கும். அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய குணங்கள் மட்டுமே வரும். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கிறது மட்டும் இல்லை, ஜடமாக நினைக்கிறது இல்லை. அவர் உயிரோட்டமாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை அடைந்து நம்ம அப்பா சிவனை அடையாளம் கண்டுக்கிட்டதுனால, பிரம்மா மூலமாக கண்டுக்கிட்டதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை, பிரம்மாகுமார் குமாரிகள் ஆகிறோம். ஸோ பிரம்மா வாய் வழியாக அவர் கொடுக்குற ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா மொழியிலையும் இருக்குது. யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். முழுக்க முழுக்க ஃப்ரீ. நம்ம சேனல்லே போடுறோம். ஆக்சுவலாக இதுவே அந்த சேனலில் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த முரளியை படிக்கணும், இறைவனின் நினைவில் இருக்கணும், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிற அந்த போதையில் இருக்கணும். அங்கே உங்களுக்கு தேவையான பெர்ஃபெக்டான கணவன், பெர்ஃபெக்டான மனைவி, பெர்ஃபெக்டான குழந்தை, பெர்ஃபெக்டான அப்பா அம்மா, இப்போ எல்லா உறவும் பெர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாருமே சுயநலமற்றவர்களாக இருப்பாங்க. எப்படி? இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே வரும். அப்போ இப்போ உங்களுடைய கணவனோ மனைவியோ பயங்கர எதிர்பார்ப்பு, மட்டம் தட்டுறாங்க, தட்டட்டும். அவங்க திருப்திப்படுத்துறதில் மட்டும் கவனம் வைங்க. காமத்தில் விழுந்து திருப்திப்படுத்துறது கிடையாது, இறைவனுடைய வழிப்படி திருப்திப்படுத்தணும். காமம் அதில் தான் எல்லாத்தையும் இழந்தது. காமம், கரிமீன், இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி கடைசிட்டு அன்பாக பேசுகிறது, மற்ற அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் செய்கிறது, அதுக்காக எந்த தியாகமும் பண்ண தயாராக இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் சொர்க்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, இல்லையா? இங்கே யார் தன்னை ஒரு அடிமை மாதிரி நினச்சிக்கிறானோ அங்கே அவன் எஜமானனாக இருப்பான் சொர்க்கத்தில். இங்கே எஜமானன் மாதிரி இருந்து இந்த ஞானமும் பெற்றுட்டிங்கன்னா அங்கே அடிமையாக வருவீங்க. ஞானம் பெறலைன்னா நரகம் வரும்போது தான் பிறப்போம், அது வரைக்கும் மேலேயே இருப்போம். உலகம் போது எல்லா ஆத்மாவும் போயிடும். ஸோ அதனால் இறைவனுடைய நினைவு மட்டும், இறைவனுடைய ஞானத்தை மட்டும் உள்ளே போட நமக்குள்ளே தேவையில்லாத இந்த காமம், கோபம், சுயநலம், பொறாமை, இந்த மாதிரி அகங்காரம் எல்லாம் வந்துடுச்சு. சினிமா மூலம், புத்தகம் மூலம், நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம். ஸோ அதை எல்லாம் புத்தியிலேருந்து வெளியேற்றணும். அதுக்கு இறைவனை தவிர வேறு யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. இன்றைக்கி முரளியில் கடவுள் என்ன சொன்னார்? இதே சிந்தனையில் இருக்க அது உங்களுடைய குணமாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிடுச்சுன்னா உங்களை எல்லா உறவினர்களுக்கும் பிடிக்கும். கணவனுக்கு பிடிக்கும், மனைவிக்கு பிடிக்கும், குழந்தைக்கு பிடிக்கும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், நண்பர்களுக்கு பிடிக்கும், வேலை செய்கிற அதிகாரிக்கு பிடிக்கும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா ஏஐ ரோபோ மாதிரி.
அதால் கூட இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியாது, அதால் பெருசாக சிந்திக்க முடியாது இல்லையா. ப்ரோக்ராம் பண்ணது அளவுக்கு தான் சிந்திக்க முடியும். ஏன்னா சில சமயம் அதுவே தப்பாகி நீ போய் செத்து போயிடு, கொலை பண்ணிவிடு இப்படிலாம். ஏன்னா தயாரிக்கிறவன் அந்த அளவுக்கு பக்காவாக இருந்தால் தானே அப்படி தயாரிக்க முடியும். அவனே சைக்கோவாக இருந்தால் இதெல்லாம் இருக்குது இல்லை. நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக நேச்சுரலாக பொண்ணு எப்படி கற்றுவான்ட்டு ஒரு டைம் கற்றுச்சுன்னா அவ்வளோதான், கடுப்பாயிடுவான். யாரோ ஒரு பையனை கூட வாத்தியார் செத்துப்போன்னு சொன்னாராம், செத்துட்டான்னாங்க. இன்னும் அந்த வீடியோ பார்க்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி தொட்டாச்சினிங்கியாக இருக்கிறதுக்கு காரணம் அது பலகீனத்தினால. நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள். தனக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இறைவனால் நிரப்பிக்கிட்டிங்கன்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க. குறை இருக்கிறனால தான் நீங்கள் வெளியில் தேடுறீங்க. குறையில்லாமல் இறைவனை மட்டும் நிரப்பிக்கோங்க. ஒரு பாட்டுக்குள்ள குறை ஒன்றும் இல்லை கண்ணான்ட்டு. ஸோ அங்கே கண்ணா கிடையாது, கண்ணான்றது கிருஷ்ணர், அது சொர்க்கத்தில் பிறப்பவர். இந்த ஞானத்தை கேட்டு பக்காவாக ஆனதுனால சொர்க்கத்தில் கிடைக்கிற உயர்ந்த பதவி தான் இந்த நாராயணன் பதவி. ஆனால் கடவுள் சிவபெருமான். இன்றைக்கி தான் எல்லாமே குறைன்னு இருக்கிறவங்க. இறைவனை மட்டும் சதா புத்தியில் நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இறைவன் சொன்னதை மட்டும் கேட்டுட்டிங்கன்னா அன்பு அமைதி இந்த சக்தியினால் நான் நிரம்பிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மைண்டுக்குள்ளே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மகுமாரிகள் மூலமாக அந்த முரளி நீங்கள் படிக்க அந்த குணம் உங்களுக்குள்ளே தாரணை ஆகும். ஆனால் அதுவும் நீங்கள் சின்சியராக படித்து அதிலேயே சிந்தனை பண்ணணும். சும்மா ஒரு தடவை கேட்டாலாம் ஆகிடாது. ஸோ இப்படி உங்களுடைய குணம் மாற மாற எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த உறவையும் தேடியும் போக மாட்டீங்க. ஏன்னா தனக்கு தானே திருப்தியாகவும் இருப்பீங்க. ஏன்னா சில சமயம் அதனால் நிறைய பிரச்சனைகள், ஏற்கனவே அந்த பொண்ணோ பையனோ கலத்தொடர்பில் இருந்து வந்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறது, இது தேவையே இல்லை. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது சேஃப்டி. பட் அப்படியே ஆகியிருந்தால் கூட இப்படி இருங்க. என்ன ஆனாலும் சரி, நான் செத்துட்டேன் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ரோபோ தானே. இறைவன் என்னை இப்படியெல்லாம் நடந்துக்க சொல்கிறாரு, உன்னால் நடந்துக்க முடியுமா அப்படின்னு சோதனை பண்ணுறதுக்காகவே ஒரு மோசமான கணவனையோ மனைவியோ கொடுத்துருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கோங்க. அவங்களையும் நான் திருப்திப்படுத்தணும். ரோபோ மாதிரி, ரோபோ எதையும் கேட்டு சீரியஸாக எடுத்துக்காது இல்லை. தனக்கு கட்டளை இட்டதை மட்டும்தானே பண்ணும். அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனம் வைங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து சக்திகளும் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் பண்ண முடியும். பொறுமை சக்தி, அமைதி சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி எல்லாமே. ஸோ இந்த சக்தியில் நிரம்பினவன் பொறுமையாக இருப்போம். இந்த சக்தி குறைவுனால தான் ஆடுறது, அகங்காரத்தில் போகிறது, அதனால் கள்ளத்தொடர்பு, கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பாருங்கள், நிறைய பெண்களே வந்து ஆண்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்கன்ட்டு எங்கே பார்த்தாலும் உலகம் ஃபுல்லாக இப்போ இது நியூஸ் ஆகிடுச்சு. யாரோ ஒரு நடிகர் 1 வருடம் 2 வருடம் முன்னாடி அது ஒரு பெரிய கேஸாக இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஏன்னா ஒரு பொண்ணு போய் ஒரு பையனை டார்ச்சர் பண்ணுமான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நிரூபித்தார் வீடியோ ஆதாரத்தோடவே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. ஃபஸ்ட்டு வரைக்கும் அவர் கம்முன்னே இருந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமில் தான் அவர் கடுப்பாகி கேஸ் போட்டு நீ நான் பார்த்துடலான்னும் போது தான் இதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறாரு, என்னமோ ஸ்பேரோ ஏதோ ஒரு பேர் தெரியல, இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி சீயா அதில் ஹீரோவை நடித்தவர். அவர் படுத்துட்டு இருக்கிறாரு வீட்டில். அந்த பொண்ணு வந்து எழுப்புறா, ஏந்திரி, அது என்ன தெரியுதா அப்படின்னு பார்த்தா அவன் மூஞ்சிக்கு நேராக அந்த பொண்ணு வந்து டாய்லெட் இருந்து வச்சுருக்கிறா. எப்படிலாம் சைக்கோவா. அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருப்பா, நடிகை தான். அப்போ பாருங்களேன், அழகாக இருக்கிறதுனால அவங்க நல்லவர்களாக இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்குது இப்போ. ஏன்னா இது கலியுகம், அதுவும் முடிகிற நேரம், உலகம் அழியிற நேரம். கடைசி 100 வருஷம் 1936 கடவுள் வந்தார். 100 வருடம் தான், அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வரார். இப்போ இன்னும் ஒரு 10-15 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இங்கே ட்ரைனிங். அப்படி புரிஞ்சுக்கோங்க. இறைவன் நினைவில் இருந்து அமைதி ஆனந்தம். எனக்குன்னு எந்த விதமான அந்த உடலே நான் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. நான் சொல்கிறத உடம்பு கேட்கணும். அப்போ யார் தொடர்பில் வரீங்களோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ரோபோவை கூட உங்களை நினச்சிக்கோங்க. என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அவனை திருப்திப்படுத்தணுன்னா? நான் வந்து இவளுடைய ஹஸ்பண்டு கிடையாது, இவளுடைய ஏஐ பாய் ஃப்ரெண்ட், இவனுடைய ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன தான் சைக்கோவாக இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், உங்களை தவிர யாரும் அவங்கள கையாள முடியாது.
அப்படின்ட்டு. அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.